நீங்க இவர் யாரு சொல்லுங்க, யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்க பையன் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் வந்து நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி கடைக்கு கஸ்டமரா சாப்பிட வந்த தம்பி தான். ஆனா அன்னைக்கு நானா ஒத்தாளா வேலை செஞ்சுட்டு இருக்கேனா, அப்ப குடுமா நான் இது வாங்கி நான் இங்க வைக்கிறேங்கம்மா, நான் வாங்கி வைக்கிறேங்கம்மா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு அப்படின்னோடனே சக்சஸ்டா ஜெயிச்சுட்டோம்டா. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சுன்னா இன்னும் மறுபடியும் இன்னும் நிறைய பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த நேரத்துல அவனுக்கு வேலை இல்லாத கம்மியான வேலை இல்ல, அந்த அளவுக்கு இல்ல, மொபைல் கடையில வேலை செஞ்சுட்டு தான். தம்பி வேலைக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, நான் அப்போதைக்கு வேலைக்குன்னு தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு பிள்ளையா இருக்கா. ஃபுல்லா ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் எல்லாம் அப்படியே மேல வந்து குளியல் பொடி எல்லாம் வச்சிருக்காங்க. சீயக்காய் பொடி, குளியல் பொடி, நலுங்கு மாவு, இதெல்லாம் வந்து என் பொண்ணு ரெடி பண்ணி கொடுத்துறா. அந்த குளியல் பொடி, நலுங்கு மாவு இதெல்லாம் வந்து பாப்பா ரெடி பண்ணி கொடுக்குறா. ஓகே ஓகே. அவதான் ஹெர்பல் ப்ராடக்ட் பண்றா. சூப்பர். அதனால அவ ஃபுல்லா அதை ரெடி பண்ணி கொடுத்துறா. மேல பாருங்க மாவத்தல், இது உருளைக்கிழங்கு வத்தல் ஃபேமஸ். ஆமா, கொத்தவரங்காய் வத்தல், அஞ்சி வத்தல், எல்லாமே பக்கோடா வத்தல்ல, அது பக்கோடா வத்தல் முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸ் இருக்கு, அதிரசம் எல்லாமே வச்சிருக்காங்க. என்ன இல்லன்னு எனக்கு தெரியல, எல்லாமே வச்சிருக்கீங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இது என்னது? புளியோதரை பொடி, தொக்கு தனியா இருக்கு, பொடி தனியா இருக்கு. இல்ல நீங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார வச்சீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க கையில ஒண்ணு போன் இருக்கணும், இல்ல வேற ஏதாவது வேலை இருக்கணும். அடுத்தடுத்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த யோசனைகள் மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு காரணமே. நிச்சயமா. சாட்டர்டே சண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா லீவ் டைம். அப்ப வந்து ஸ்டார்டிங் ஹோட்டல் தான். ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப வந்து சனி ஞாயிறு 2 நாள் லீவ் இருக்கு, நீங்க பொறுமையா யோசிச்சு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா சொல்லுவேன். 4 வருஷமா டெய்லியும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா திங்கக்கிழமை வர்றப்ப ஒரு ஐடியாவோட வருவாங்க. அன்னைக்கு அதை செஞ்சு பார்ப்போம். கேட்டிங்களா உங்களுக்கு இவ்வளவு வெரைட்டி ஆஃப் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்க வந்து குக்கிங்ல தானே ரெசிபிஸ்ல தானே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு. ஆனா அவங்க வந்து ஒவ்வொரு பிசினஸ்லயுமே ஒரு நாள் தூங்க போனாங்கன்னா நைட்டு தூங்க மாட்டாங்க. அவங்க கண்ணு மட்டும் தான் மூடி இருக்கும், ஆனா மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலைல எழுந்திரிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தலைவலிக்குதுங்க, ஏமா நைட்டு தூங்கலன்னு கேட்பேன். ஆமா, எனக்கு பல விஷயம் யோசனையா போயிட்டு இருக்கு, அடுத்து இதை எப்படி கொண்டு போறது, அடுத்து இன்னும் எத்தனை இடத்துல நம்ம வந்து நம்மள மாதிரி எத்தனை பேருக்கு நம்ம உருவாக்குறது அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க எப்பயுமே. அம்மா நம்ம இவ்வளவு நாள் ஹோட்டல்லயே வச்சிருக்கோம், எப்ப நம்ம முன்ன வருவோம், எப்ப சம்பாதிப்போம் அப்படின்னு கேட்பேன். ஏன்னா 10 ரூபா காசு கூட அந்த அளவுக்கு கூட ஓடாது. அப்ப வந்து கேக்குறப்ப சரிம்மா நீ சொல்ற நான் நம்புறேன், நீ சொல்ற நான் நம்புறேன், இந்த ஒரு வார்த்தையை தவிர்த்து என்கிட்ட எதுவுமே வராது. அவங்க சொன்ன மாதிரி சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுது. நிச்சயமா. அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனா இதோட அது நிக்க போறதும் கிடையாது. அடுத்தடுத்த லெவல் போவாங்க. கூடவே இருங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு எல்லாரும் சொல்லி வச்சிருக்கேன். திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சு, இல்ல அதாவது நான் அடுப்புட்டே வேலை செய்வோமா, சப்போஸ் ஏதோ ஒண்ணு எனக்கு கண்ணுல சில நேரத்துல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன், திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ இனாம், நான் இனாம் தான் கூப்பிடுவேன். என்னை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு நான் என்ன அதை எப்படி செய்யணுன்றத சொல்லி கொடுக்குறேன், நீ அதே மாதிரியே சமைச்சிரு. ஆனா அந்த கைப்பக்குவம் மட்டும் எனக்கு கண்ணே தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த சாப்பாடு இது நிக்க கூடாது எல்லா இடத்துலயும்.